விநாயகனே வினை தீர்ப்பவனே, விநாயகனே வினை தீர்ப்பவனே. அப்பா விநாயகா, என் கடைக்கு கூட்டம் கூட்டமா மக்கள் வரணும் நான் கேட்கல. நறுக்குன்னு 4 லவ்வர்ஸ் வந்து தலைக்கு 4 மணி நேரம் பேசினாவே போதும். அவங்க காதல் கதையை கேட்ட மாதிரியும் இருக்கும், காசு வந்த மாதிரியும் இருக்கும். இந்தாங்க 100 ரூபாய். அப்பா விநாயகா, ஆரம்பமே அமக்கமா இருக்க. போன் பேசணுமா? பேசுங்க, நல்லா பேசுங்க. இந்த பணத்துக்கு பேசிக்கிட்டே இருங்க. நான் பேச வரலண்ணே. அப்புறம் 100 ரூபாய்க்கும் பொடி சில்லறையா கொடுங்க. ஏண்டா ஒட்டகச்சிவிங்க, 100 ரூபாய்க்கு பொடி சில்லறை வாங்கி என்னடா பண்ண போற? அண்ணே, 1 ரூபாய்க்கு 4 நாள்னு எனக்கு தெரியும். ஆனா 100 ரூபாய்க்கு எத்தனை 4 நாள்னு தெரியாது. 100 ரூபாய்க்கு 4 நாள் சில்லறையா கொடுத்தீங்கன்னா அதை எண்ணி பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே எனக்கு பொழுது போன மாதிரி இருக்கும்ல. ஏண்டா நாயே, உனக்கு பொழுது போலனா 100 ரூபாய்க்கு சில்லறை வாங்கி எண்ணி பாப்பீங்களோ? டேய், காலையில என்ன கொலகா நாக்காத, மரியாதை எடுத்துட்டு போடா, எடுத்துட்டு போடா. மகாலட்சுமியோட மதிப்பு தெரியாம மண்ணுக்குள்ள போட்டா மழையா? ஏண்டா விநாயகா, கோவில் வாசல்ல உட்கார்ந்துட்டு தட்டுல சில்லறை வாங்குறவனை இங்க அனுப்பி வைக்கிறியே, நியாயமா? போலீஸ் சாமியார் கைது. தினம் சாமியாருங்க கைதாகிட்டு தான் இருக்காங்க. ஆனா நாட்டுல ஜனங்க திரும்புற மாதிரியே தெரியலப்பா. இதுக்கு தான் நான் பேப்பரை படிக்கிறது கிடையாது. எதை எப்ப பார்த்தாலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு. நாட்டுல ஈவு இறக்கமே இல்லாம போச்சு. ஏதோ என்ன மாதிரி சில நல்ல மனுஷங்களுக்கு இறக்கம் கொஞ்சம் இருக்கிறனாலதான் நாட்டுல மழை கொஞ்சமாவது பெய்யுது. தம்பி, ஐயா ஈவு இறக்கம் உள்ளவர சவாரி வந்திருக்குது, போங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகணும்பா. வாங்க, 75 ரூபா கொடுங்க. என்னது 75 ரூபாவா? 75 ரூபாமா? உட்காருங்க. என்கிட்ட 50 ரூபா தான் இருக்கு. மீட்டர் போட்டாலே 40 ரூபா தான் வரும். 40 ரூபாயா? ஆமா. மீட்டரா? எந்த காலத்துல இருக்க, எந்த ஊர்ல இருந்து வர்ற? மூஞ்சி மோர கட்டைங்க. 75 ரூபா பா, இல்லனா போ. இப்பதான்டா ஈவு இறக்கத்தை பத்தி எல்லாம் பேசின. வயசான பாட்டி இட்டிட்டு போடா. ஒரு பேச்சு சொன்னா நான் அப்படியே புடிச்சுறதா? பெட்ரோல் என்ன விலை விக்குது? இந்த சப்பக்கராக்கி எனக்கு வேணா, நீ என்ன கூட்டு போ. அப்படியா? சரி வாங்க போலாம். நீயும் இறக்கமும் மீட்டர் கீட்டர் பேசின பக்கம் வந்தா வாயிலே ஆட்டோ ஏத்திருவேன். டேய் சவாரி கிட்ட சீக்கிரம் வந்துரு, டுடல் காலேஜ் போகணும். டேய் மறந்தாடா, காலங்காத்தால வந்து பாரு சவாரி எனக்கு. கடவுளே. ஏய், தண்டார்பேட்டைக்காரியா? தண்டார்பேட்டையா? அங்க எனக்கு இது வேலை இல்லையே. தண்டார்பேட்டைக்கு ஆட்டோ வரமாடா? அப்படி கேட்கணும். ஆட்டோ மட்டும் வராது, நானும் கூட வருவேன். நான் அது என்கிட்ட இல்ல. 100 ரூபாவும் பரவாயில்லையா? எதுக்கு உனக்கு 100 ரூபாய்? 100 ரூபாய் எதுக்கா? நான் உன்னை கொண்டு போய் அங்க விட்டுட்டு அங்க திரும்பி வரும்போது ஆட்டோ காலியா இல்ல வரும். ஏய், ஏன் அண்ணா எங்க இருந்து வரீங்க? ஜெயில இருந்தா? ஐயோ முதல்ல சொல்ல கூடாதா? வரவேண்டிய. ஹாய் பிரீத்தி, உனக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? ஏ ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கே, அதான் கேட்டேன். ஏய் கருப்பழகா. ஏய் எனக்கு டவுட்டியா? என்ன? A = B - சாயங்காலம் சினிமா தியேட்டர் போலாம், வரீங்களா? வடபடு ராஸ்கல். ஏய், உன் சொல்லு விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வேற எங்கயாவது வச்சுக்கோ. அவன் ரொம்ப ஜொல்லு எழுறான். முதல்ல உன் மூஞ்சி போய் கண்ணாடியில பாருடா. இடியட். ஐயோ நான் வயிறு வலிக்குது. மச்சான் பேசி பேசி கொல்ல போறான்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன மராதா, எப்பொழுதும் போல எல்லா ஸ்டூடண்ட்ஸும் உன்னை சுத்தியே இருக்காங்க. சும்மா சொன்னாங்க, பைத்தியக்கார முன்னாடி 10 பேரு, பணக்கார முன்னாடி 10 பேருன்னு. அழகா பிறந்துட்டு ஏன் தப்பா சார்? என் அழகா பார்த்து எல்லாரும் சொல்ல விடுறாங்க. அது ஓன் தப்பு இல்லம்மா. உன் செலவுக்கு கை நிறைய பணம் கொடுத்து அனுப்புறாரே உங்க அப்பா, அவரை சொல்லணும். நீ ஒன்னு செஞ்சு பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செலவு பண்றதை மட்டும் நிப்பாட்டு. அப்புறம் உன் கூட யாராவது ஒருத்தர் இருக்காங்களா வேணா பாரு. ஏய், நீ ரொம்ப அழகின்னு பீத்திக்கிறியே. நம்ம கிளாஸ்ல ராஜா இருக்காரு, அவரை சொல்ல விட வையான் பாப்போம். ராஜா தானே? அவன் ஒத்தன் தானே பாக்கி. அவனையும் என்ன பார்த்து சொல்ல விட வைக்கிறேன் பாரு. உன்னால முடியவே முடியாது. செஞ்சு காட்டுறேன். கோட்டி. எஸ் சார். ராஜு. எஸ் சார். சுந்தர். எஸ் சார். கோபால். எஸ் சார். விஷ்ணு. எஸ் சார். ராஜா. எஸ் சார். விமலா. எஸ் சார். பிரீத்தி. எஸ் சார். தேவி. தேவி. இந்த சார் தேவி. ஓ, இதா ஒரு தேவியா? வேற ஏதாவது புக் இருக்கா? கல்கண்டு, குமுதம், ஆனந்த விகடன், புதிய பூமி, குங்குமம் இதெல்லாம் இருக்கா? அதையும் கொடுங்க, படிச்சு தரேன். போங்க போய் உட்காருங்க. நல்லா படிக்க வந்துட்டானுங்க. இனிமேல் இன்சியோட கூப்பிட வேண்டியதான். என் கமலா, என் கமலா வரலையா? சார் உங்க கமலா இன்னைக்கு வரல. டியர் ஸ்டூடண்ட்ஸ், திருக்குறளை யார் எழுதுறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா தெரியும் சார், நீங்க தானே இப்ப போட்டு எழுதுனீங்க. சார், லீவ் முடிஞ்சு இன்னைக்கு தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஜாலியா பேசுவோம் சார். பாட வேணாம் சார் ப்ளீஸ். சரி, இன்னைக்கு நம்ம ஜாலியாவே பேசலாம். நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு என்ன செய்ய போறீங்க?
உங்க வாழ்க்கை லட்சியம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சார் நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், அதான் என் லட்சியம். ஆ, நான் இன்ஜினியர் ஆகி பெரிய வேலைக்கு போகணும் சார். ஓ, நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கணும், அதான் என் லட்சியம். ஓஹோ, நான் பெரிய அரசியல்வாதி ஆகணும் சார். ஏன்பா அரசியல்வாதி ஆகணும்னு ஆசைப்படுற? மக்களுக்கு சேவை செய்யறது தான் சார் என்னோட லட்சியமே. அதுக்கு அரசியல் தான் சார் நல்ல வழி. அதனால பல நல்ல திட்டங்களை நிறைவேற்றி ஒரு முன்மாதிரியான அரசியல்வாதி ஆகும் சார். ஆ? உண்மையாகவே உன்னுடைய சமூக எண்ணத்தை பாராட்டுறேன். இந்த நாட்டுக்கு நீ ஒரு விடிவிலே திகழ்வாய். என் வாழ்த்துக்கள். ஓகே, நாளை சந்திப்போம். அப்பாடா, ஒரு விட விளம்பரமே போடாம முடிச்சாரா. ஊர் நம்பர் மறந்து போச்சு. என்னப்பா சார் அமெரிக்கா கோட் நம்பர் இருக்கா? இருக்கு. பாருங்க. இருக்கு. சிங்கப்பூர் கோட் நம்பர் இருக்கா பாருங்க. இருக்கு. அப்படியே துபாய் நம்பர் இருக்கா பாருங்க. இருக்குப்பா. ஓகே, அப்ப உலகம் முழுக்க இதே போல பண்ணிக்கலாமா? அதனால என்ன பண்ணிக்க. அப்படியா? அப்போ லோக்கல் பண்ணிக்கிறேன் சார். ஹலோ, நான் தான் கோடீஸ்வரன் பேசுறேன். ஒரு 80 lakhs தேவைப்படுது. தங்கம் ஒரு 20 லட்சம் தரேன்னு சொல்லிட்டான். வைரம் 30 லட்சம். நம்ம கிட்ட ஒரு 15 இருக்குல்ல? 30, 20, 15, 65 வந்துச்சா? ஓகே. ஆமா, மீதி 10 லட்சம் நம்ம பேங்க்ல இருந்து லோன் பாஸ் பண்ணிக்கலாம்ப்பா. ஆமாப்பா, நீ ரெடியா இரு, நான் வந்துடுறேன். ஓகேவா? சரிப்பா, நான் வச்சிடறேன். சப்பா, ஒரு வழியா டீலிங் முடிஞ்சதுப்பா. எத்தனை கால்? மொத்தம் 11 கால் ஆச்சு. 11 காலா? கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணா? இல்ல. ஒரு 1000 ரூபாய் சேஞ்ச் இருக்கா? இல்ல. 500? இல்ல. 100? இல்லப்பா. ஒரு 100 ரூபாய் கூட சேஞ்சில அப்படியே கடை வச்சிருக்க. அதுக்கு தான் காசு போனாலும் பரவாயில்ல, கால் டாக்ஸ்ல போய் டவுன்ல போன் பண்ணணும்னு சொல்றது. என்னது? சரி, நான் வந்து சில்லற தரேன். மூஞ்சிக்கு கால் டாக்ஸியா? எங்கிட்டயாடா புருடா விடுற? தங்கம், லட்சம், வைரம், பேரு கோடீஸ்வரன். சரியான ஃப்ராடு தானா? அது ஒண்ணு இல்லையா, இப்ப நான் எடுக்க போற கதைக்கு 80 லட்சம் ரூபாய் பணம் தேவை. அதுக்கு தான் ஒரு ஆளை ரெடி பண்ணி அவர்கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருந்தேன். ஏண்டா பில்டப்? வேற வேலை இல்லையா? எல்லாம் ஒரு பில்டப் தான்யா. இங்க பாரு, நீ கூட நல்லா இருக்க. 2 கால் நல்லா இருக்கும் போதே ஊனமுற்றோர் லிஸ்ட்ல பூத்த வாங்கி நடத்திக்கிட்டு இருக்க. அது மட்டுமா, பெருசா போனே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரி அலெக்சாண்டர் கிரகாம் பெல் பேரு வேற. அது மாதிரிதான்யா, இது ஒரு பில்டப் தான். 10ஆம் கிளாஸ் பல வருஷமா ஃபெயில் ஆகி தான் இந்த டுட்டோரியல் காலேஜ் படிக்க வந்திருக்க. இதுல வேற சினிமா டிராமான்னு ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற? கிட்டவாயா, இப்ப நீ என்ன பத்தி இப்படித்தான் பேசுவ. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார். போக போக நீ மட்டும் இல்ல, இத பேசுன இதே வாயில மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகமே என்ன பத்தி என்ன பேச போகுதுங்கிறது தெரியும். ஃப்ராடன் பேச போகுது. வர்றேன். டேய், இத எடுத்து போய் அது வேர்க்கல. ரொம்ப வெயிட்டா இருக்குது. அதை வித்து உன் போன் பில்ல கட்டிக்க. மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். நீங்க எழுதின டெஸ்ட் பேப்பரை நான் திருத்தி கொண்டு வந்திருக்கேன். அத பாப்போம். மிஸ் ராதா, எஸ் சார். நீங்க 100க்கு 100. Thank you, வெரி sir. குட். மிஸ்டர் ராஜா, எஸ் சார், 100க்கு 100. தேங்க்யூ சார். எனக்கு உங்களுடைய மார்க்லாம் இருக்கு, அதெல்லாம் தனித்தனியா தரேன். ஓகே, ராதா, ராஜா, நீங்க 2 பேரும் நான் சொல்லி கொடுத்த மாதிரியே படிச்சு நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை 2 பேரும் பெரிய முன்னேற்றத்துக்கு வருவீங்க. வெரி குட். யமராஜா, எங்க உங்க எரும மாட்டு வாங்கணும்? அதை வெளியே மேய விட்டுருக்கான் சார். ஓ, வெளியே மேய விட்டு வந்திருக்கீங்களா? ஏன் உங்க பேரை மாத்தி சொல்றேன்னு பாக்குறீங்களா? ரைட். உங்க எம் என்ற இனிஷியல நீங்க தமிழ்ல எழுதிருக்கீங்க, ஆனா மாவுக்கு மேல புள்ளி வைக்கல. எப்படி சொல்லுவேன்? யமராஜான்னு சொல்லுவேன். முதல்ல உங்க பேரை தமிழ்ல ஒழுங்கா எழுத கத்துக்கங்க. மிஸ்டர் முத்து, வெரி குட். 50 காப்பியங்கள்னா என்ன அப்படிங்கிறது கேள்வி. நீங்களே கேளுங்க. 50 காப்பியங்கள்னா என்னன்னா, நரசூஸ் காப்பி, வீனஸ் காப்பி, புரு காப்பி, நெஸ் காப்பி, இந்தியன் காப்பின்னு எழுதியிருக்கார். சார் ஃபில்டர் காப்பி விட்டான் சார். அத நீ எழுதியிருக்கிற. தம்பி, நீ தெரிஞ்சு எழுதினியோ தெரியாம எழுதினீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா பரீட்சையில் அப்படி எழுதாதீங்க, அது விஷ பரீட்சை ஆயிரும். ஸ்டூடெண்ட், இன்னைக்கு கொடுத்த டெஸ்ட் பேப்பர்ல ராதாவும் ராஜாவும் 100க்கு 100 மார்க் வாங்கியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அவங்க பேப்பர் வாங்கி பாருங்க. சார், நான் பரிச்சை எழுதும் போது கேட்டேன் சார், ராதா காட்டுமான்னு. அது காட்ட மாட்டேன்றது. அப்புறம் எப்படி சார் நான் பார்க்க முடியும்? ஏய், ராஜாவை பைத்தியமாக்கி என் பின்னால் அலைய வைக்கிறேன் பாரு. கண்டிப்பாக என்னால முடியாது. ஏன் முடியாது? ஏய், இந்த ராதா பத்தி என்ன நினைச்சுக்க? நான் உன்னை நினைச்சா முடிக்காம விட மாட்டேன். சேலஞ்ச்.
அடிபட்டுருச்சு. என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் கூட படிக்கிற திமிர் பிடிச்ச ஸ்டூடெண்ட் நினைக்கிறேன். வேற எதுவும் தோணலையா? வேற எதுவும்னா ஒண்ணும் புரியலையா? என் கூட பார்க்கு பீச் சினிமான்னு சுத்தணும்னு உங்களுக்கு தோணலையா? பார்க்கு பீச்சுன்னு சுத்தினா நல்ல மார்க் வாங்க முடியுமா? இப்ப நம்ம படிக்க வந்திருக்கோம், முதல்ல அந்த வேலையை பார்ப்போம். விழுந்ததுல எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்லுங்க, மருந்து போட்டு விடுறேன். மருந்து எனக்கு தேவையில்ல, உனக்கு தான் பேய் பிடிச்சிருக்கு, அதுக்கு நல்ல மந்திரிச்சு விடணும். அதையும் நீங்க தான் செய்யணும். ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்கிற பேயே நீங்க தான். உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. ஏன்? நடக்காத ஒரு விஷயத்தை தேடி நீ ஓடிக்கிட்டு இருக்கியே, அதான். எது நடக்காது? ஏன்? நான் உங்களுக்கு பொருத்தம் இல்லையா? நீங்க எனக்கு பொருத்தமா தான் இருக்க, ஆனா நான் தான் உனக்கு பொருந்தி வர மாட்டேன். பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். இத பாரு ராதா, நல்லா படிச்சு முடிச்சு உங்க அம்மா அப்பாவுக்கும் வரப்போற புருஷனுக்கும் நல்ல பொண்ணா நடந்துக்க. வீணா மனசை போட்டு குழப்பிக்காத. வரட்டுமா? இமயமலையில இருக்க வேண்டியவெல்லாம் இன்ஸ்டியூட்ல இருக்கான். என்னடி இப்போதும் தோல்வி ஒத்துக்கிறியா? எக்ஸ்கியூஸ் மீ சார். டேய் மச்சான், ஓப்பன் யூனிவர்சிட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கேன்டா, ஆனா இன்னைக்கு தான் ஓப்பனா பாக்குறேன். குட் மார்னிங் சார். ம், ஆ, ஆ, ம். ஆ. இப்ப நம்ம காலேஜ் நடத்திட்டு இருக்கோமா இல்ல ஃபேஷன் ஷோ நடத்திட்டு இருக்கோமா? ஏமா நீ காலேஜுக்கு வந்தியா அழகி போட்டிக்கு வந்தியா? போங்க சார், என்ன ரொம்ப புகழாதீங்க. ஒன்ன சொல்லி குற்றலம்மா, உன் இஷ்டத்துக்கு பணத்தை கொடுத்து செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்களே அவங்கள சொல்லணும். போமா, போய் உட்கார். ஓகே சார். இங்க பாருங்கப்பா, இப்ப வந்து என்னடி பசங்களை ஒரு வழி பண்ண முடிவு பண்ணிட்டியா? ராஜாவை என் வழிக்கு கொண்டு வரதா இப்படி எல்லாம்? எப்படி? ராஜா எங்க? ஏண்டி சிரிக்கிற? நீ யார கவுக்கணும் ட்ரெஸ் போட்டு வந்தியோ அவர் இன்னைக்கு வரல. ராஜா லீவ் போட்டு உன்னை கவுத்துட்டாரு. டியர் ஸ்டூடண்ட்ஸ், நாம தாஜ்மஹாலை பார்த்தோம். என்னது பார்த்தோமா? எப்ப பார்த்தோம்? சரி சரி சரி, நாம தாஜ்மஹாலை பற்றி படிச்சோம். அப்படி கொஞ்சம் விளக்கமா சொல்றது. அதாவது தாஜ்மஹால் பிறந்தது ஒரு காதல் கதை. நீங்களாம் ஸ்டூடண்ட்ஸ், வளர்ற பருவம். நீங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு காதலுக்கு அடைஞ்சு உங்க மனசை நீங்க கெடுத்து கூடாது. படிக்கிற வயசுல படிப்பே கவனிக்கணும், கிளாஸ் கட்டிருக்க கூடாது. நல்லபடியா படிச்சு பாஸ் பண்ணி வாழ்க்கையில முன்னேறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சினிமாவில் காட்டுறத பார்த்துட்டு தான் அதே மாதிரி கிளாஸை கட்டடிச்சிட்டு சினிமாக்கு போறாங்க சார். சினிமாக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, காலேஜில் நடக்கிறதா சினிமால காட்டுறேன்னு சொல்றாங்க சார். இவர் வக்காலத்து வாங்குறாரு. காதல சினிமால காட்டுறாங்களே சார், சினிமால காட்டுற காதல் நம்பப்படியாவா இருக்கு? உங்களை யார் நம்ப சொன்னது? அதான் சினிமா ஆரம்பிக்கும் போதே 14 ரீல்னு போட்டே காட்டுறாங்களே. காதல் என்பது காக்கா குருவி கூட வரும். திருவள்ளுவர் கூட காதலை பத்தி காமத்து பாடல சொல்லியிருக்கார். அதை பத்தி நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பிரமாதம். நீங்க அறிவில்லாதவன் சார். என்ன சொன்ன சார், நீங்க அறிவில்லாதவன் சொன்னேன். என்ன சொல்ற சார்? சார், நீங்க அறிவில் ஆதவன்னு சொன்னேன் சார். ஓ. சரி சரி, இப்போ நான் உங்களுக்கு கட்டுரை போட்டி வைக்க போறேன். நடத்து. பேப்பர் பணம் எடுத்துக்கங்க. ஓகே சார். டே உன்னோட விடுறேன் பேப்பர் கொடு. சொல்லுங்க சார். ஆ. நான் முதலமைச்சர் ஆனால் ரொம்ப கஷ்டம். இதான் கட்டுரையின் தலைப்பு. நீங்க முதலமைச்சர் ஆனால் மக்களுக்காக என்ன செய்ய போறீங்கன்னு 2 பக்கத்துக்கு குறைவில்லாம எழுதணும். ரைட்டா? எழுதுங்க பாப்போம். என்னப்பா சுரேஷ், வந்தா உட்கார்ந்திருக்கா, நீ எழுதலையா? என்ன சார் தலைப்பு? நான் முதலமைச்சர் ஆனால். நான் முதலமைச்சரானா நான் எதுக்கு சார் எழுதணும்? என் பிஏ எழுதிட்டு போறான். ரொம்ப பேசுறா. அதுக்குன்னு வர்ற எக்ஸாம் எல்லாம் எழுதாம இருந்துடாதப்பா.